இங்க 60 வயசு ஆளுக்கு 30 வயசு லேடியா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதனாலேயே அவரு மனைவி சந்தேகப்பட்டு அடிக்கடி திட்டிட்டே இருப்பாரு. பாத்ரூம்ல ஷவர் சரியா ஒர்க் ஆகலன்னு ஒரு பிளம்பரை வர சொல்லிருப்பாங்க. கூடவே இருந்து பாத்துக்கோ, ஏதாச்சும் பிரச்சனை கால் பண்ணு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாரு. இவரும் ஷவரை செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரூம் டோர் காத்துல வெளியே இருந்து அடிச்சுக்கிட்டு லாக் ஆயிட உள்ள மாட்டின 2 பேரும் பயந்து போய் திறக்க ட்ரை பண்றாங்க. திறக்க முடியல. சுஜித்தை பார்த்து வர ஹீரோன் பயந்துட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹஸ்பண்டும் மனைவி மேல சந்தேகப்பட்டு கால் பண்றாரு. ஆனா ரிங்கு போய் ஹீரோன் எடுக்க மாட்டான். ஏன்னா ஹீரோட போனும் ஹீரோனோட போனும் ஆள்லயே விட்டுருப்பாங்க. இப்போ பால்கனில இருந்து ஹெல்ப் பண்ணி கத்துறாங்க. 35வது மாடியில இவங்க இருக்கிறதால யாருக்குமே கேட்கல. சரின்னு ஹெல்ப் பண்ணி எழுதி ஒரு பூச்செடி தூக்கி போட அது கீழ் ஃப்ளோர்ல இருக்க தாத்தா மண்டையிலே விழுந்து அவர் அங்கேயே மட்டையிடுறாரு. இவங்களும் பயந்து போய் புடவையெல்லாம் போட்டு அவர் எழுப்ப பாக்குறாங்க. ஆனா எந்துக்கவே இல்ல. இந்த பயத்திலே 2 பேரும் வீட்டுல இருக்க சரக்க மாத்தி மாத்தி குடிக்க ஆரம்பிக்க சுஜித்தோ நீங்க ஏன் அந்த வயசான கட்டிக்கிட்டேன்னு கேக்குறான். நான் ஒருத்தனை உயிருக்குள்ள லவ் பண்ணேன். ஆனா அவன் ரீசனே இல்லாம என்ன கழட்டி விட்டு போயிட்டான். அவனை மறக்க முடியாம நான் கஷ்டப்பட்டு இருக்கத பார்த்த என் பேரண்ட்ஸ் இவர் எனக்கு கட்டி வச்சிட்டாங்க. நான் வயசுல சின்னவளா இருக்கதால என்ன எப்பயும் ஒரே சந்தேகப்பட்டே இருப்பாரு. ஆனா நல்ல மனுஷன் தான். இது வரைக்கும் நாங்க பூச்ச மட்டும் வாழவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் எனக்கும் ஒரு லவ்வர் இருந்தா, ஆனா அவன் வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒருத்தனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அவன் ஹஸ்பண்ட் கூட வாழ பிடிக்காம கஷ்டப்பட்டு இருக்கதா சொல்றான். அந்த தாத்தா மயக்கத்துல இருந்து எழுந்து எதுக்கடியா தலையில பூச்செடியை போட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கதவு தட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் நாங்க உள்ள மாட்டிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துன்னு கத்துறான்னு அவர் கேட்கவே இல்ல. சுஜித் கணவர் கூட நீங்க மனசு விட்டு பேசுங்க, எல்லாமே சரின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ஹீரோயினும் நீங்களும் உங்க எக்ஸ் லவர் கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருங்கன்னு சொல்லுவா. அப்போன்னு பார்த்து திரும்பவும் காத்தடிச்சு லாக் ஆன டோர் அன்லாக் ஆயிட ஒரு பக்கம் ஹஸ்பண்டால வேலையே செய்ய முடியாம மனைவி மேல சந்தேகம் முத்தி போய் அவளை செக் பண்றதுக்கு வீட்டுக்கே வந்துட சரியா நேரத்துல ஹீரோ அங்க தப்பிச்சு போயிடுறான். இப்ப வந்த ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோயின் மனசு விட்டு பேசி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவன் எக்ஸ் லவர் மீட் பண்ணி மனசு விட்டு பேச அவ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல இப்ப இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க.